குடும்ப அறுவை சிகிச்சை செய்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமான மனைவி சரியான சிகிச்சை அளிக்காததால் தாய் குழந்தை உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. கோவை அரசு மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் குவிந்ததால் பரபரப்பு. கோவை அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை சங்கீதா தம்பதி கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை அரசு மருத்துவமனையில் 2வது பிரசவம் பார்த்துள்ளனர். அப்பொழுது குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கீதா மீண்டும் கர்ப்பமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார். தாய் மற்றும் கருவில் இருக்கும் குழந்தை இருவரும் மிகுந்த ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்து அறுவை சிகிச்சை அவசியம் என கூறியதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது 6 மாத குழந்தை இறந்த நிலையில் வெளியில் எடுக்கப்பட்டு அடக்கம் செய்துள்ளார் சங்கீதாவின் கணவர் அண்ணாதுரை. தொடர்ந்து மீண்டும் சங்கீதாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு சங்கீதாவும் உயிரிழந்ததாக கணவர் அண்ணாதுரை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு தையல்கள் சரியாக போடவில்லை என்றும் தையல் இடங்களில் இருந்து கழிவுகள் வெளியேறும் அளவிற்கு மோசமான மருத்துவ அலட்சியம் நடைபெற்றதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு நேற்று இரவு 1:30 மணி அளவில் சங்கீதா உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.